வணக்கம். டாக்டர் சத்யநாராயணன் பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல். என்னுடைய யூடியூப் சேனலை பார்ப்பதற்கு எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி நம்முடைய வீடியோவில் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் பூண்டு சாப்பிட்டால் ரத்தத்தில் சுகருடைய அளவு குறையுமா, இது எவ்வாறு குறைகிறது என்பதை பற்றி நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ பூண்டில் பார்த்திங்கன்னா அதிகமான அளவு பொட்டாசியம், அயன், கால்சியம், விட்டமின் சி, விட்டமின் B1, விட்டமின் B2, B6, B9, அப்புறம் ஜிங்க், மேங்கனீஸ், பாஸ்பரஸ் இதெல்லாம் நிறைய இருக்குது. அப்புறம் இதில் கார்போஹைட்ரேட் கண்டென்ட் வந்து மிக குறைவு. அதே போல் இந்த கேலரி கண்டென்ட்டும் மிக குறைவு. அப்புறம் என்னுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து வெறும் 30 தான். ஸோ நான் பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், கிளைசிமிக் இண்டெக்ஸ் என்பது ஒரு உணவை உட்கொள்ளும் போது எவ்வளோ வேகமாக ரத்தத்தில் சுகருடைய அளவு அதிகமாகிறதோ அதன் குறியீடு தான் கிளைசிமிக் இண்டெக்ஸ். இது வந்து 3ஆக பிரிப்பாங்க. 55க்கும் குறைவாக இருப்பது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ், 56லேருந்து 69 வரைக்கும் மீடியம் கிளைசிமிக் இண்டெக்ஸ், 70 அதற்கு மேலே வந்துட்டு ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ். ஸோ பூண்டினுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஒரு 30 என்பதால் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் தாராளமாக பூண்டை உணவில் சேர்த்துக்கொள்ளலாம். அப்புறம் பூண்டில் இருக்கக்கூடிய அந்த விட்டமின் B6 இந்த கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம், அதாவது மாவுசத்து மெட்டபாலிசத்தை ரெகுலேட் பண்ணுது. அதனால் சுகருடைய அளவு குறைகிறது. அப்புறம் பூண்டு வந்து இந்த ஹோமோசிஸ்டீன் அப்படின்ற ஒரு அமினோ ஆசிடினுடைய அளவை குறைக்கிறது. இது வந்து இந்த ஹார்ட் டிசீஸ் அப்புறம் இந்த டயபெட்டிஸ்னுடைய ரிஸ்க்கை வந்து குறைக்கிறது. அப்புறம் முக்கியமான விஷயம், பூண்டில் வந்துட்டு அலிசின் அப்படின்னு ஒரு சல்ஃபரஸ் காம்பவுண்ட் இருக்குது. இது வந்து அந்த கணையத்தில் வந்து இன்சுலின் செக்ரீஷனை அதிகப்படுத்தி அதனால் ரத்தத்தில் சுகருடைய அளவை குறைக்கிறது. ஸோ பூண்டில் வந்து நிறைய நன்மை தரக்கூடிய விஷயங்கள் இருப்பதால் டயபெட்டிக் பேஷண்ட் தாராளமாக பூண்டை உணவில் சேர்த்துக்கொள்ளலாம். ஸோ யாரெல்லாம் பூண்டு சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குதோ, இந்த நெஞ்செரிச்சல், இந்த குமட்டல், இந்த வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குதோ, அவங்களாம் பூண்டு வந்து கொஞ்சம் குறைவாக உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். அப்புறம் யாரெல்லாம் இந்த பிளட் தின்னர்ஸ், அதாவது இந்த அசிட்ரோம் இது போன்ற மாத்திரைகள் எடுத்துக்கொள்கிறார்களோ, இந்த மாத்திரை வந்து பூண்டோட வந்து இன்ட்ராக்ஷன் ஏற்படுத்தலாம். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் டாக்டரோட அட்வைஸை கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாத்திரைகள் வந்துட்டு நீங்கள் டோஸ் ரெடியூஸ் பண்ணிக்கிறதோ இல்லை கன்டினியூ பண்ணுறதோ வந்து நீங்கள் டிசைட் பண்ணலாம். ஸோ பூண்டு வந்து சக்கரை நோயாளிகள் தாராளமாக உணவில் சேர்த்துக்கொள்ளலாம். அதனால் இது வந்து நிறைய நன்மை தரக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. ஸோ இன்றைக்கி சொன்ன தகவலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.